ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். ஒரு 20 வயசு அழகான இளம் பெண் பட்டாம்பூச்சியாக பறந்து கல்லூரிக்கு போயிட்டுருக்கா. அந்த பொண்ணு அவங்க மேலே படிக்கவும் வைக்கல, வேலைக்கும் அனுப்பலை. அவங்க அப்பா தான் பொண்ணு நல்லா இருக்குன்னு நினச்சி ஒரு பெரிய இடத்துல சம்மந்தம் பண்ணுறாரு. அந்த அழகான பொண்ணு தன்னோட மாமியார் வீட்டில் பல கொடுமையை அனுபவிக்கிறா. அவள் புருஷனும் கிளி மாதிரி பொண்டாட்டி இருந்தாலும் குரங்கு மாதிரி ஒரு ஒப்பாட்டி வேணும்னு இன்னொரு பொண்ணை தேடிக்கிறான். அந்த அழகான பொண்ணு என்ன முடிவெடுக்கிறா, அங்கேருந்து எப்படி தப்பிக்கிறாங்கன்றது தான் கதை. இது முழுக்க ஒரு கற்பனை கதை தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்று கல்லூரி ஆண்டு விழா. எங்கு திரும்பினாலும் எல்லோரு முகத்திலும் சிரிப்பு நிறைந்திருந்தது. அந்த கல்லூரியே சந்தோஷத்தில் நிரம்பி வழிந்தது. அந்த கல்லூரியில் தேவதையாக ஒரு பெண் உலா வருகிறாள். எல்லா பெண்களுக்கும் மத்தியில் அவள் மட்டும் மின்னல் போல் ஒளி வீசுவாள். அவள் மட்டும் தனித்து நிற்பாள். அப்படி ஒரு அழகான பெண் அவள். பெயர் மோனிகா. அவள் தந்தை சொந்தமாக ஆட்டோ ஓட்டுகிறார். பெயர் சுந்தரம். அவருக்கு மனைவி 2 பெண் பிள்ளைகள். பெரிய பெண்தான் மோனிகா. அன்று விடுமுறை நாள் என்பதால் தன் மனைவி பிள்ளைகளுடன் வெளியே சென்று சந்தோஷமாக பொழுதை கழித்தார் சுந்தரம். நாட்கள் நகர்ந்தன. பட்டாம்பூச்சியாய் பறந்து கல்லூரிக்கு சென்று கொண்டிருந்தாள் மோனிகா. வழியில் அவளை பார்க்கும் பெண்கள் பொறாமையால் பெருமூச்சு விட்டார்கள். ஆண்களோ ஏக்கத்தில் பெருமூச்சு விட்டார்கள். ஒரு வழியாக கல்லூரி படிப்பை முடித்தாள் மோனிகா. சுந்தரத்திற்கு அவளை மேலே படிக்க வைக்க விருப்பமில்லை. அவளை வேலைக்கு அனுப்பவும் விருப்பமில்லை. அவளை நல்ல இடத்தில் மணமுடிக்க விரும்பினார். தரகரை வீட்டுக்கு அழைத்தார். சாமிநாதா, என் பொண்ணுக்கு பெரிய இடமா பாருப்பா, என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளவும் பண்ணுறேன் என்று சொல்லி மோனிகாவின் ஃபோட்டோவை கொடுத்து அனுப்பினார் சுந்தரம். 1 மாதம் கழித்து புன்சிரிப்போடு வீட்டிற்கு வந்தார் தரகர். அம்மா மோனிகா, ஒரு கப் காபி எடுத்துட்டு வா, சர்க்கரையே கொஞ்சம் அதிகமாக போட்டு எடுத்துட்டு வா என்றார் தரகர். சுந்தரம், மோனிகா அழகுக்கும் அறிவுக்கும் ஏற்ற மாதிரி ஒரு பெரிய இடத்து சம்பந்தம் ஒன்று வந்திருக்கு. சொந்தமாக மில்லு வச்சுருக்காங்க. காரு பங்களான்னு எல்லா வசதியும் இருக்குது. அவங்களுக்கு ஏழையாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க பேச்சை கேட்குற மாதிரி பொண்ணு அழகாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க என்று சொல்லி பையனின் ஃபோட்டோவை நீட்டினார் தரகர். மாப்பிள்ளை அழகாக இருந்தான். மோனிகாவிற்கு பிடித்து போனது. 2 வீட்டாரும் சம்மதம் தெரிவித்தார்கள். சுந்தரம் தன் வசதிக்கு மீறி சீர்செனத்தி செய்து மோனிகாவை திருமணம் செய்து கொடுத்தார். புகுந்த வீட்டில் எல்லோரும் மோனிகாவிடம் அன்பாகவே நடந்து கொண்டார்கள். நாட்கள் செல்ல செல்ல அவர்கள் சுயரூபம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படத் தொடங்கியது. மோனிகாவிற்கு மொத்தம் 3 நாத்தனார்கள். அடிக்கடி அவர்கள் அந்த வீட்டில் டேரா போட ஆரம்பித்தார்கள். முழு நேர வேலைக்காரியாக மாறினாள் மோனிகா. யாரிடமும் எதுவும் சொல்ல முடியாமல் தனியாக ஒரு இடத்தில் உட்கார்ந்து அழுது தீர்த்தாள். அடிக்கடி அம்மா வீட்டில் டேரா போடும் நாத்தனார்கள் சும்மாவா இருப்பார்கள்? மோனிகாவின் அப்பா அங்கங்கே கடன் வாங்கி சீர் செய்த பொருளை எல்லாம் தட்டி தட்டி காண்பித்து குறை சொல்ல ஆரம்பித்தார்கள். இரவு படுக்கை அறைக்குள் நுழைந்தான் சுரேஷ். தன் மனதில் உள்ள வேதனையெல்லாம் கொட்டி தீர்த்தாள் மோனிகா. இரு ஏன் இப்படி ஒப்பாரி வைக்கிற? இந்த கல்யாணம் பண்ணதே இந்த வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் செய்யறதுக்கு தான். இல்லைன்னா ஒன்றுத்துக்கும் வக்கீலில் தான் உன் குடும்பத்தில் நாங்கள் ஏன் பொண்ணை கட்டுறோம் என்று கிண்டலாக பதில் சொன்னான் சுரேஷ். அப்படின்னா ஒரு வேலைக்காரியை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே, என்னோட வாழ்க்கையை ஏன் கெடுத்து? பதில் பேசினாள் மோனிகா. அதற்கு பதில் சொல்லாமல் பலார் என்று ஒரு அறை கொடுத்தான் சுரேஷ். தலை கிறுகிறுக்க மெத்தையில் சாய்ந்தாள் மோனிகா. மறுநாள் அவள் துணியெல்லாம் எடுத்து சூட்கேஸில் வைத்து பூட்டினான் சுரேஷ். அவளை வலுக்கட்டாயமாக காரில் உட்கார வைத்து அவள் தாய் வீட்டிற்கு அழைத்து சென்றான். அவளை வாசலிலேயே விட்டுவிட்டு சென்றான் சுரேஷ். உள்ளே இருந்து வந்த அவள் அம்மா அவளை பார்த்ததும் பதறிப்போனாள். தன் மகளா இவள்? தேவதை போல் இருந்தவள் எலும்பும் தோலுமாக காட்சியளிக்கிறாள். என்னம்மா மோனிகா, என்ன ஆச்சு? உன் கூட மாப்பிள்ளை வரலையா? அதிர்ச்சியோடு கேட்டாள் அம்மா. உள்ளே இருந்து அவள் தங்கை ஓடி வந்து அவளை கட்டிப்பிடித்து கொண்டு கண்ணீர் விட்டாள். என்னக்கா இப்படி மாறி போயிருக்க? சரியா சாப்பிட்றியா இல்லையா? அப்பொழுதுதான் ஆட்டோவை வெளியே விட்டு உள்ளே வந்தான் சுந்தரம். இங்கே இருந்த சூழ்நிலையை புரிந்து கொண்டார் சுந்தரம். முதல்ல மோனிகாவுக்கு டிஃபன் எடுத்து வை, அவள் குளிச்சுட்டு வரட்டும், மற்றதெல்லாம் அப்புறமா பேசலாம் என்றார். சிறிது நேரம் கழித்து மோனிகாவை சுற்றி எல்லோரும் உட்கார்ந்தார்கள். சுந்தரம் தன் மகளின் தலையை மெதுவாக வருடி கொடுத்தான். என்னம்மா மோனிகா, என்னாச்சு? மாப்பிள்ளை உன்னை சரியா கவனிக்கிறது இல்லையா? மோனிகா தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் சுந்தரத்தின் தோளில் சாய்ந்து கொண்டு அங்கே நடந்த கொடுமையெல்லாம் கண்ணீருடன் சொல்லி முடித்தாள். அவள் அம்மா முந்தானியை வாயில் வைத்து கொண்டு அழத் தொடங்கினாள். கல்யாணத்துக்கு வாங்கின கடனே இன்னும் முடியல, அதுக்குள்ளே இப்படி பண்ணுறாங்களே. சுந்தரம் இடிந்து போய் தரையில் உட்கார்ந்தார்.
தங்கை அன்புடன் அவள் தலையை வருடி கொடுத்தாள். அக்கா, இனிமே அங்கே போகாது, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு வாரம் கழிந்தது. காலையில் எழுந்ததும் வயிற்றை பிரட்டி கொண்டு வந்தது மோனிகாவிற்கு. பாத்ரூமுக்குள் ஓடினாள். வயிற்றில் இருப்பது மொத்தமும் வாந்தியாக வெளியே வந்தது. மயக்கமாக கீழே சரிந்தாள். அவள் தாய் பயந்து போய் அவளை டாக்டரிடம் அழைத்து சென்றாள். 3 மாதம் கர்ப்பம் என்று கன்ஃபார்ம் செய்தார் டாக்டர். மோனிகாவின் தாய் தந்தைக்கு கவலைப்படுவதா இல்லை சந்தோஷப்படுவதா என்று தெரியவில்லை. அடுத்த நாள் சுந்தரம் ஃபோன் செய்து சம்பந்தி வீட்டிற்கு விஷயத்தை தெரிவித்தார். மறுநாள் குடும்பம் சகிதமாக காரில் வந்து இறங்கினார்கள். மோனிகாவிடமும் அவள் குடும்பத்தாரிடமும் அவள் கணவனும் மாமியாரும் மிகவும் அன்பாக பேசினார்கள். ஆடை வெட்டுவதற்கு முன் அலங்காரம் செய்வது போல் என்று மோனிகாவிற்கு தெரியவில்லை. தான் கர்ப்பமாக இருப்பதால் மனம் மாறிவிட்டார்கள் என்று சந்தோஷமடைந்தாள் மோனிகா. மதிய விருந்து தயாரானது. எல்லோருக்கும் சாப்பாடு பரிமாறினாள் மோனிகாவின் தாய். விருந்தோம்பல் முடிந்த பிறகு மோனிகாவையும் அழைத்து கொண்டு காரில் பயணமானார்கள். மோனிகாவின் தாய் தந்தை கொஞ்சம் தயக்கத்துடனே அவளை வழியனுப்பி வைத்தார்கள். மறுநாள் பொழுது விடிந்தது. வழக்கம் போல் தன் வேலைகளை செய்ய தொடங்கினாள் மோனிகா. அவள் மாமியாரோ யாருடனோ ஃபோனில் அரட்டையடித்து கொண்டிருந்தாள். வழக்கம் போல் அவள் நாத்தனார் படைகள் அங்கே வந்து டேரா போட ஆரம்பித்தன. அவள் வயிற்றில் ஒரு உயிர் இருப்பது கூட தெரியாமல் அதை பற்றி கவலைப்படாமல் அவர்கள் இஷ்டத்திற்கு அவளை ஆட்டி படைத்தார்கள். மோனிகாவால் முன்பு போல் வேலை செய்ய முடியவில்லை. சுரேஷ் அவன் அம்மாவிடம் பேசி கொண்டிருந்தான். மோனிகா அருகே சென்றாள். அவளை முறைத்து பார்த்தான் சுரேஷ். என்ன விஷயம் என்றான். டாக்டரிடம் செக்கப்புக்கு போகணுங்க என்றாள் மோனிகா. மாமியார் பதில் பேசினாள். இது பிரசவம், உங்கள் அம்மா வீட்டில் தான் செக்கப்புக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகணும். நான் அந்த காலத்தில் 4 பிள்ளைய பெற்றேன். எந்த டாக்டருக்கெல்லாம் போனேன்? மனசு நல்லா இருந்தால் குழந்தை நல்லா பிறக்கும். உள்ள வேலை இல்லையா உனக்கு என்று விரட்டினாள் மாமியார். அட நீ வேறம்மா, அவ கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொல்லணுமா என்றான் சுரேஷ். உள்ளே சென்ற மோனிகா மிச்சமிருந்த வேலையை செய்ய தொடங்கினாள். எனக்கு குழந்தை நல்லா தான் பிறக்கும் என்று தன்னையே சமாதானப்படுத்தி கொண்டாள் மோனிகா. மாதங்கள் கடந்தன. மிகவும் உடல் மெலிந்து போய் காணப்பட்டாள் மோனிகா. அவளுக்கு 7வது மாதம். இரவு 10 மணி. வயிற்று வலியால் துடித்தாள் மோனிகா. அங்கு பக்கத்தில் இருந்த அரசு மருத்துவமனையில் அவளை சேர்த்தார்கள். சேர்த்துவிட்டு வீட்டிற்கு வந்துவிட்டார்கள். மோனிகாவின் அப்பா அம்மாவிற்கு விஷயம் தெரிந்து பதறி போய் ஓடி வந்தார்கள். விடியற்காலை 3 மணி. டாக்டர் வெளியே வந்தார். பொண்ணோட உறவுக்காரங்க யாரு? என் பொண்ணுக்கு என்னாச்சு டாக்டர்? சுந்தரம் ஓடி வந்தார். வயிற்றுல குழந்தை இறந்துடுச்சு. அவங்களோட ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருக்குது. ஒரு கர்ப்பமாக இருக்கிற பொண்ணை இப்படியா பார்த்துப்பீங்க? டாக்டர் சத்தம் போட்டார். சுந்தரமும் அவர் மனைவியும் மோனிகாவின் அருகே சென்றார்கள். மோனிகா கண்ணீருடன் பேசினாள். என்ன வேலைக்காரி மாதிரி வேலை வாங்குவாங்களே தவிர ஒரு நாள் கூட செக்கப்பு கூட்டின்னு போனதில்லம்மா. மோனிகாவின் தாய் அழுதாள். அவளை நம்ம வீட்டுக்கு கூட்டின்னு போயிடலாங்க, அவங்க வீட்டில் விட வேண்டாங்க. 2 நாட்கள் டிஸ்சார்ஜ் செய்தார்கள். தாய் வீட்டிற்கு வந்தாள் மோனிகா. சுந்தரம் சம்பந்தி வீட்டுக்கு ஃபோனில் விஷயத்தை சொன்னார். சரி சரி, உங்கள் இஷ்டப்படியே செய்யுங்க என்று ஃபோனை வைத்து விட்டாள் சுரேஷின் தாய். மோனிகா சாப்பிடாமல் அழுது கொண்டிருந்தாள். மகளின் தலையை வருடி கொடுத்தார் சுந்தரம். என் குழந்தை நல்லபடியாக பிறக்கும்னு எவ்வளவோ கற்பனை பண்ணி வச்சிருந்தேன்பா. தேம்பி தேம்பி அழுதாள் மோனிகா. எல்லாம் சரியாயிடுமா, நீ மனசை போட்டு அலட்டிக்காத, ஆறுதல் சொன்னான் சுந்தரம். மாதங்கள் உருண்டோடியது. இப்போது கொஞ்சம் உடம்பு தேறி நன்றாக இருந்தால் மோனிகா. தங்கையுடன் பேசி சிரித்து கொண்டிருந்தாள். ஒரு சில நாட்கள் கழித்து சுரேஷிடமிருந்து ஃபோன் வந்தது மோனிகாவிற்கு. என்ன பர்மனண்ட்டாக உங்கள் அம்மா வீட்டில் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டியா என்று கத்தினான் சுரேஷ். நான் எங்கள் அப்பா அம்மா கிட்ட பேசிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் என்று சொல்லி ஃபோனை வைத்தாள் மோனிகா. எல்லோரும் சாப்பிடும்போது இதை பற்றி பேசினார்கள். மோனிகாவின் தங்கை தன் அப்பாவிடம் சொன்னாள். அப்பா, அங்கே அக்காவை அனுப்பாதீங்க, இங்கேயே இருக்கட்டும்பா. சுந்தரம் பதில் சொன்னான். அப்படி நம்ம இஷ்டத்துக்கு முடிவெடுக்க முடியாதுமா, இது அவன் வாழ்க்கை பிரச்சனை. எல்லோரும் பேசி ஒரு முடிவுக்கு வந்தார்கள். மறுநாள் சுந்தரம் தன் மகளை அழைத்து கொண்டு சம்பந்தி வீட்டுக்கு பயணமானான். மோனிகாவின் தாய் அவளுக்கு தைரியம் கூறினாள். நீ போயிட்டு வா, எதுனா பிரச்சனைனா எனக்கு ஃபோன் பண்ணு, 2ல் ஒரு முடிவு எடுக்கலாம் என்று சொல்லி அனுப்பினாள் அம்மா. தன் கணவன் வீட்டை நெருங்கினாள் மோனிகா. சுந்தரம் மகளை அழைத்து கொண்டு உள்ளே சென்றார். மாமியார் வா என்று கூட அழைக்கவில்லை. முறைத்து பார்த்துவிட்டு உள்ளே சென்றாள். மோனிகா தன் அப்பாவிடம் சொன்னாள். நீங்கள் கிளம்புங்கப்பா, நான் பார்த்துக்கிறேன் என்றாள்.
மோனிகா களைப்பாக இருந்ததால் தன் ரூமில் ஓய்வெடுத்தாள். மோனிகாவின் மாமியார் மெதுவாக எட்டி பார்த்துவிட்டு உள்ளே நுழைந்தாள். ஒரு குழந்தைய பெத்து கொடுக்க உனக்கு துப்பு கிடையாது, உன் இஷ்டத்துக்கு இங்கே வந்து தங்கறதுக்கு சத்திரமா சாவடியா என்று கத்தினாள் மாமியார். என் குழந்தை சரியா பிறக்காததுக்கு நீங்களும் உங்கள் மகனும் தான் காரணம், பதில் சொன்னாள் மோனிகா. உன் அப்பா வீட்டுக்கு போயிட்டு வந்து உனக்கு வாய் கொழுப்பு அதிகமாயிடுச்சு, இரு உன்னை பார்த்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டு ரூமை விட்டு வெளியேறினாள் அவள் மாமியார். வழக்கம் போல் செக்குமாடாக சுழன்று வேலை செய்து கொண்டிருந்தாள் மோனிகா. ஒரு சில நாட்கள் கழித்து பெட்டியுடன் ஒரு இளம்பெண் வீட்டிற்குள் நுழைந்தாள். அவள் மிகவும் கவர்ச்சியாக உடையணிந்து கொண்டிருந்தாள். அவள் மாமியார் ஓடி வந்து அவளை கட்டி பிடித்து கொண்டாள். வாமா நந்தினி, வா வா, பெட்டி படுக்கையெல்லாம் உள்ள வச்சுட்டு வா, போய் குளிச்சுட்டு வா, சாப்பிடலாம் என்றாள். மோனிகாவை ஓரக்கண்ணால் பார்த்தாள். ஆண்டி, இவங்க தான் சுரேஷோட ஒய்ஃபா என்றாள். ஆமாமா என்று சலிப்புடன் சொன்னாள் அவள் மாமியார். இரவு படுக்கை அறைக்குள் நுழைந்தான் சுரேஷ். மோனிகா அவனிடம் மெதுவாக பேச்சு கொடுத்தாள். என்னங்க, யாருங்க அந்த பொண்ணு, இங்கே எதுக்கு வந்திருக்கா? சுரேஷ் அவளை முறைத்து பார்த்துவிட்டு சொன்னான். அவள் எங்கள் அத்தை பொண்ணு, இந்த ஊரில் காலேஜில் அவளுக்கு சீட் கிடைச்சிருக்கு, அவள் இங்கே தான் தங்குவா என்று சொல்லிவிட்டு திரும்பி படுத்து கொண்டான் சுரேஷ். நாட்கள் நகர்ந்தன. நந்தினி காலேஜுக்கு புறப்பட்டு கொண்டிருந்தாள். அவள் மாமியார் குரல் கொடுத்தாள். சுரேஷ், இங்க வா, நந்தினியை காலேஜில் விட்டுட்டு நீ ஆபீஸுக்கு போ என்றாள். வண்டியில் அவனுடன் நெருக்கமாக உட்கார்ந்து கொண்டு பயணித்தான் நந்தினி. மோனிகா அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டிருந்தாள். அது வாடிக்கையானது. சுரேஷ் நந்தினியிடம் மிகவும் நெருக்கமாக பழக ஆரம்பித்தான். மோனிகா ஏதாவது வாய் திறந்தால் தர்மடி விழும், அதனால் என்னதான் நடக்கிறது பார்க்கலாம் என்று மௌனமாக இருந்தாள் மோனிகா. அன்று இரவு 1 மணி. தண்ணீர் தாகம் எடுக்கவே படுக்கையில் இருந்து எழுந்தாள் மோனிகா. படுக்கையில் சுரேஷ் இல்லை. எங்கு சென்றிருப்பான்? யோசித்து கொண்டே தண்ணீர் குடித்துவிட்டு பாத்ரூம் சென்று வந்தாள். எங்குதான் சென்றிருப்பான்? மாடியை விட்டு கீழே இறங்கினாள் மோனிகா. சந்தேகத்துடன் நந்தினியின் அறையை நெருங்கினாள். அறை தாழ் போட்டிருந்தது. உள்ளே சிரிக்கும் சத்தம் கேட்டது. மோனிகாவிற்கு சந்தேகம் அதிகமானது. கதவை தட்டினாள். கதவு திறக்கவில்லை. தொடர்ந்து தட்டி கொண்டே இருந்தாள். சுரேஷ் அரைகுறை ஆடையுடன் கதவை திறந்தான். நந்தினி ரூமுக்குள்ள உங்களுக்கு என்ன வேலை? ஆத்திரத்துடன் கேட்டாள் மோனிகா. சிபிஐ ஆபீசர், கண்டுபிடிச்சிட்டியா நீ? போடி உன் ரூமுக்கு, அவளை பிடித்து தள்ளினான் சுரேஷ். சத்தம் கேட்டு மோனிகாவின் மாமியார் அங்கு வந்தாள். என் பையனை கேள்வி கேட்க நீ யாருடி? என் பையன் அப்படித்தான் நடந்துப்பான் என்றாள் மாமியார். மோனிகா தன் அறைக்குள் வந்து குலுங்கி குலுங்கி அழுதாள். காலை பொழுது விடிந்தது. மோனிகா காலையில் எழுந்து செய்ய வேண்டிய வேலை எதுவும் செய்யாமல் தன் அறைக்குள்ளேயே முடங்கினாள். காலை 10 மணி. மோனிகா குளித்து முடித்துவிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியேறினாள். நேராக காவல் நிலையத்திற்கு சென்றாள். அந்த வீட்டில் நடந்த கொடுமையெல்லாம் சொல்லி அழுதாள் மோனிகா. அங்கிருந்த காவல் அதிகாரி அவளிடம் ஒரு பேப்பரை கொடுத்து நடந்ததையெல்லாம் விளக்கமாக எழுத சொன்னார். ஒரு கான்ஸ்டபிளை விட்டு அவள் மாமியார் வீட்டில் உள்ளவர்களை அழைத்து வர சொன்னார். அவள் மாமியார் தான் எதுவுமே செய்யவில்லை என்று அழுது நாடகமாடினாள். காவல்துறை அதிகாரி எஃப்ஐஆர் பதிவு செய்தார். மோனிகா தன் தாய் வீட்டிற்கு வந்தாள். அவள் தாய், தந்தை, தங்கை அனைவருமே அவளுக்கு துணையாக நின்றார்கள். வக்கீலை பார்த்து விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பினாள் மோனிகா. ஒரு சில மாதங்கள் கழித்து அவளுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்தது. ஒரு நல்ல வேலையை தேடிக்கொண்டாள் மோனிகா. ஒரு கதவு மூடினால் இன்னொரு கதவு திறக்கும்.